ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5ാவது സ്കന്ധത്തിലെ 7ാவது അധ്യായം. വ്യാസഭഗവാൻ ജനമേജയனுக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால வியாச உவாஜா 1வது ஸ்லோகம். ஆசுரான் மகிஷோ திருஷ்ட்வா விஷண்ண மனசஸ்ததா त्यक्त्वा तन्माहिषं रूपं बभूव மிருகராடசௌ. அப்போது அசுரர்கள் எல்லாம் மூட் ஆஃப் ஆயிட்டு நிக்கிறத பார்த்துட்டு, சிந்தனை பண்ணிட்டு நிக்கிறத பார்த்துட்டு மகிஷாசுரன் தன்னோட மகிஷ ரூபத்தை வெடிஞ்சு சிம்ஹத்தோட ரூபத்தை ஸ்வீகரிச்சான். 2வது ஸ்லோகம். கிருத்வாநாதம் மகாகோரம் விஸ்தார்யஜ மகாசடாம் பபாதசுரசேனாயாம் திராசயன்னகதர்ஷனை. அவன் தன்னோட பெரிய சடைய கொடைஞ்சு, சிங்கத்துக்கு அந்த முகத்துல பெரிய தாடி ரோமங்கள் எல்லாம் இருக்கும், அதை அப்படி உதறிண்டு அதிபயங்கரமாயிட்டு கர்ஜனை பண்ணினான். கண்ணை உருட்டி ஷார்ப்பாயிருக்கிற நகங்களை நன்னா எடுத்து காட்டிண்டு தேவ சைன்யங்களுக்கு நடுவுல குதிச்சு விழுந்தான். 3வது ஸ்லோகம். கருடம் ச நகாகாதை கிருத்வா ருதிர விப்ளுதம் ஜகானஜ புஜே விஷ்ணும் நகாகாதேன கேசரி. கருடனை நகத்தால மாந்தி கீறி உடம்பெல்லாம் ரத்தம் வரவழைச்சான் இந்த அசுரன். அந்த சிங்கம் விஷ்ணுவோடு கைய நகங்களால சொரண்டிட்டு. 4வது ஸ்லோகம். வாசுதேவோபி தம் திருஷ்ட்வா சக்ரமுத்யம்ய வேகவான் ஹந்து காமோ ஹரி காமமவாபாஷு கிருதான்விதா. அந்த சிங்கத்தோட பராக்கிரமத்தை பார்த்த விஷ்ணு மகிஷாசுரனாக்குமே சிங்கத்தோட வேஷத்துல சண்டை போடுறது, அவனோடு அந்த யுத்த பாடவத்தை பார்த்த விஷ்ணு அதி சீக்கிரமா சக்கராயுதத்தை, சுதர்சன சக்கராயுதத்தை கையில் எடுத்துட்டார். அந்த அசுரனை கொல்லണം அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு, கோபத்தோடு கூடிட்டு அசுரன் கிட்ட போய் சேர்ந்தார். 5வது ஸ்லோகம். யாவத் ஹயரிபும் வேகாத் சக்ரேணாபிஜகானதம் தாவத் சோதிபலம் ஸ்ருங்கி ஸ்ருங்காப்யாம் ஞஹனத் ஹரிம். சிங்கத்தை சுதர்சன சக்கரத்தால ஓங்கி அடிச்ச நொடியில அதி பலவானான அந்த சிங்கம் மகிஷமாயிட்டு மாறித்து கொம்புகளால பகவான் ஸ்ரீஹரிய துரோகிச்சது. 6வது ஸ்லோகம். வாசுதேவோ விஷாணாப்யாம் தாடிதோரசி விஹ்வலா பலாயன பரோ வேகாத் ஜகாம புவனம் நிஜம். கொம்புகளால நெஞ்சில அடிபட்ட விஷ்ணு பயந்துண்டு இம்மீடியட் ஆயிட்டு தன்னோட லோகமாயிருக்கிற வைகுண்ட லோகத்துக்கு ஓடி போனார். 7வது ஸ்லோகம். கதம் திருஷ்ட்வா ஹரிம் காமம் சங்கரோபி பயான்விதா அவத்யம் பரம் மத்வா யயௌ கைலாச பர்வதம். ஹரி போனது பார்த்தோன்னே சங்கரனுக்கும் பயம் வந்தது. அந்த அசுரனை கொல்ல முடியாது அப்படிங்கிற நினைப்போடு கூடிட்டு சங்கரனும் கைலாசத்துக்கு யாத்திரையானார். 8வது ஸ்லோகம். பிரம்மாபிஜ நிஜம் தாம त्वरिद प्रययौभयाद मगवा वज्रमालम्ब्य तस्तावाजौ महाबलः
பயந்து போன பிரம்மாவும் தன்னோடு ஆஸ்தானமான சத்தியலோகத்துக்கு பிரயாணம் பண்ணினார். அப்படி திரிமூர்த்திகள் எல்லாம் அவாவாளோட இடத்துக்கு ஓடி போயிட்டா. மகாபலவானான இந்திரன் வஜ்ராயுதத்தை கையில் எடுத்துட்டு அந்த போர்க்களத்துல இனி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நின்னுட்டார். 9வது ஸ்லோகம். வருண சக்திமாலம்பிய தைரியமாலம்பிய சம்ஸ்திதா யமோபி தண்டமாதாய யத்த சமர தத்பரா. வருணன் கையில வேலை வச்சுண்டு தைரியத்தோடு கூடிட்டு ஓடி போகாதைக்கு அங்கே நின்னார். காலனும் கையில தண்டம் எடுத்துட்டு சமரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு அங்க நின்னார். 10வது ஸ்லோகம். ததோ யக்ஷாதிப காமம் பபூவரண தல்பரா பாவக சக்திமாதாய தத்ராபூத் யுத்தமானசா. யட்சர்களோடு அதிபனாயிருக்கிற அந்த குபேரன் சமரம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு நின்னார். அக்னியும் யுத்தம் செய்யறதுக்கான நிச்சயத்தோடு கூடிட்டு வேலை கையில் எடுத்துட்டு நின்னார். 11வது ஸ்லோகம். நட்சத்திராதிபதி சூரிய சமவேதௌ ஸ்திதாவுபௌ வீட்சதம் தானவ சிரேஷ்டம் யுத்தாய கிருத நிச்சயோ. சந்திரனும் சூரியனும் அந்த அசுர சிரேஷ்டனை பார்த்து யுத்தம் செய்யறதுக்கான நிச்சயத்தோடு கூடி அங்க ரெடியா நின்னா. 12வது ஸ்லோகம். ஏதஸ்மின் அந்தரே க்ருத்தம் தைத்ய சைன்யம் சமப்யகாத் விஸ்ருஜன் பாணஜாலானி க்ரூராஹி சத்ருஷானி ச. க்ரூர அஹி சத்ருஷானி ச. இதுக்கு நடுவுல கோபம் வந்த அசுரப்படை உக்ர விஷம் இருக்கிற சர்ப்பங்களுக்கு ஈக்குவலான பானங்களை வர்ஷிச்சுண்டு அங்க ரெடியா லைனா நின்னா. 13வது ஸ்லோகம். கிருத்வா ஹி மாஹிஷம் ரூபம் பூபதி சம்ஸ்திதஸ்ததா தேவதானவயோதான நிநாதஸ்து முலோபவத். அப்போது மகிஷ ரூபத்துல அந்த அசுரன் அங்க நின்னார். தேவர்களோடும் அசுரர்களோடும் அந்த யுத்த துவனிகள் அங்க எல்லாம் முழங்கித்து. 14வது ஸ்லோகம். ஜாகாதஸ்ச தலாகாதோ மேகநாத சமோபவத் சங்கிராமே சுமஹாகோரே தேவதானவ சேனையோ. வில்லிலேந்து அந்த ஞான் சத்தமும் ரெண்டு கையும் கூட்டி சேர்த்து அடிக்கிற சத்தமும் மேக கர்ஜனம் மாதிரி இருக்கிற அட்டாட்டஹாசங்களும் அங்க முழங்கித்து. அதோடு கூடிட்டு தேவர்களும் அசுரர்களுமான அந்த சைன்யங்கள் தமிழ அதிபயங்கரமான யுத்தம் ஆரம்பிச்சது. 15வது ஸ்லோகம். ஸ்ருங்காபியாம் பர்வதான் ஸ்ருங்கான் சிச்சேபஜ மகாபலம் ஜகான சுரசங்காம்ச்ச தானவோ மதகர்விதா. மகாபலவானாயிருக்கிற ரொம்ப ரொம்ப அகங்காரம் இருக்கிற மகிஷாசுரன் ரொம்ப ரொம்ப பெரிய பர்வதங்களோடு அந்த கொடுமுடிகளை கொம்புகளால குத்தி எடுத்து தேவ சைன்யங்களுக்கு மேல தூக்கி வீசித்து. 16வது ஸ்லோகம். குராகாதை சதா தேவான் புச்சஸ்ய பிரமணேன ச சஜகான ருஷாவிஷ்டோ மகிஷ பரமால்புதா. குழம்புகளால சவிட்டி வாழ சுழற்றி வீசி அற்புத ரூபியா இருக்கிற
ஆச்சரியரூபியாயிருக்கிற மகிஷாசுரன் கோபத்தோடு கூடி தேவர்களை ஆக்கிரமிச்சான். 17வது ஸ்லோகம். ததோ தேவா சகந்தர்வா பயமாஜக்முருத்யதா மகவா மகிஷம் திருஷ்ட்வா பலாயன பரோபவ. கந்தர்வர்களோடு கூடி யுத்தம் செஞ்சுட்டு இருந்த தேவர்கள் அதை பார்த்து பயமாயிட்டு, அவளுக்கெல்லாம் பயமாயிடுத்து. தேவர்கள் மகிஷாசுரனை பார்த்து திரும்பி ஓடிட்டா. 18வது ஸ்லோகம். சங்கரம் சம்பரித்யஜ்ய கதே சக்ரே ஷஜீபதௌ யமோதனாதிப பாஷே ஜக்மு சர்வே பயாதுரா. சஜீபதியாயிருக்கிற தேவேந்திரன் யுத்தம் வேண்டான்னு வச்சு பயந்து ஓடினோன யமனும் குபேரனும் வருணனும் எல்லாம் பயந்து போர்க்களத்தை விட்டு ஓடினான். 19வது ஸ்லோகம். மகிஷோபிஜயம் மத்வா ஜகாம ஸ்வக்ருஹம் ததா ஐராவதம் கஜம் பிராப்ய த்யக்தமிந்திரேன கச்சதா. அப்போது மகிஷனும் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற நினைப்புல தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போன. யுத்தம் பண்ணின யுத்த பூமியில இந்திரன் விட்டுட்டு போன ஐராவதம் அப்படிங்கிற ஆனை, அந்த ஆனையையும். 20வது ஸ்லோகம். ததோச்சைஷ்ரவ சம்பானோ காமதேனும் பயஸ்வினி ச சைன்ய சம்ருதஸ்தூர்ணம் ஸ்வர்க்கம் கந்தும் மனோததே. உச்சைஸ்ரவசு அப்படிங்கிற சூரியனோடு குதிரையையும் பால சொரத்தர காமதேனுவையும் மகிஷன் தன்னோடு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தான். എന്നിട്ട് தன்னோடு சைன்யங்களோடு கூட்டிட்டு அதிசீக்கிரமாக சொர்க்க லோகத்துக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்ணினான் மகிஷாசுரன். 21வது ஸ்லோகம். தரசா தேவ சதனம் கத்வா ச மகிஷாசுரா ஜக்ராஹ சுரராஜ்யம் வை த்யக்தம் தேவைர் பயாதுரை. வேகம் அதிசீக்கிரமா தேவலோகத்துல வந்து சேர்ந்த மகிஷாசுரன் பயந்து நடுங்கிண்டு தேவர்கள் எல்லாம் ஓடிப்போன அந்த தேவ ராஜ்யத்தை கைவசப்படுத்தினான். தேவேந்திரனோட சிம்ஹாசனத்துல ஏறி உட்காரத்துக்கு ரெடியான. 22வது ஸ்லோகம். இந்திராசனே ததா ரம்யே தானவ சமுபாவிஷ தானவான் ஸ்தாபயாமாஸ தேவானாம் ஸ்தானகேஷு ச. தேவேந்திரனோடு அழகா இருக்கிற சிம்ஹாசனத்துல மகிஷாசுரன் ஏறி உட்கார்ந்துட்டான். அதுக்கப்புறமா தேவஸ்தானங்களில எல்லாம் அங்க நிறைய தேவர்களுக்கு உட்காரத்துக்கெல்லாம் நிறைய ஸ்தானங்கள் உண்டு. அந்த இடத்துல எல்லாம் அசுரர்களை உட்கார வச்சான். 23வது ஸ்லோகம். ஏவம் வர்ஷசதம் பூர்ணம் கிருத்வா யுத்தம் சுதாருணம் அவாபைந்திரபதம் காமம் தானவோ மதகர்விதா. அவாப இந்திரபதம் காமம் தானவஹா மதகர்விதா. இப்படி 100 வருஷம் பூர்ணமாயிட்டு அதிபயங்கரமான யுத்தம் பண்ணிட்டு அகங்காரத்தோடு கூடின அந்த மகிஷாசுரன் இந்திர பதவியில இப்படி உட்கார்ந்துட்டு அந்த தேவலோகத்தை கொடியும் பரிபாலனம் பண்ணினான். 100 வருஷமாக்கும் அவன் தேவலோகத்துல பரிபாலனம் பண்ணினது. 24வது ஸ்லோகம். நிர்ஜரா நிர்கதா நாகாத் தேன சர்வேதி பீடிதா ஏவம் பஹூனி வர்ஷாணி பப்ரம் முஹு கிரி கஹ்வரே பப்ரமுர்கிரி கஹ்வரே
ഏവം ബഹൂനി വർഷാണി ബബ്രമുർഗിരിഗഹ്വരേ. இந்த மகிஷாசுரனோடு உபதிரவம் காரணமாயிட்டு தேவர்கள் எல்லாம் தேவலோகத்தை விட்டு ஓடிப்போனா. இப்படி அவ நிறைய வருஷம் அவ பர்வத குகைகளில எல்லாம் இப்படி சுற்றி நடந்தா. 25வது ஸ்லோகம். இந்த பிரம்மாவை பார்க்கறதுக்கு நிறைய பேரு போனா. ஆரெல்லாமாக்கும் போனா அப்படிங்கிறதையாக்கும் இனி வரும் ஸ்லோகங்களில் நம்ம பார்க்கிறோம். ஸ்ராந்தா சர்வே ததா ராஜன் பிரம்மாணம் சரணம் யயோ பிரஜாபதிம் ஜகநாதம் ரஜோரூபம் சதுர்முகம். ടയേർഡാன ദേവർകളെല്ലാം കൂടി കടസിയിലെ ബ്രഹ്മാവ് ശരണം പ്രാപിച്ച. പ്രജാപതിയാക്കും ബ്രഹ്മ. രജോ ഗുണ ഒരു രൂപമെടുത്ത് വന്ന ബ്രഹ്മ. 4 മുഖമാക്കും വന്ന ബ്രഹ്മാவுக்கு இருக்கு. இந்த பிரபஞ்சத்தோடு நாதனாக்கும் பிரம்மா. இப்படி இருக்கிற பிரம்மாவையாக்கும் அவ எல்லாரும் போய் பார்த்தா, சரணம் பிராபிச்சா. 26வது ஸ்லோகம். பத்மாசனம் வேதகர்ப்பம் சேவிதம் முனிபிஸ்வஜைः மரீஜி பிரமுகை சாந்தைர் வேத வேதாங்க பாரகைः. மகாவிஷ்ணுவோடு நாபியிலேந்து உல்பவிச்ச தாமரையில உட்கார்ந்து இருக்கிற பிரம்மா. பிரம்மா கிட்ட இருந்தாக்குமே இந்த வேதங்கள் எல்லாம் உல்பவிச்சிருக்கு. பிரம்மா கிட்ட இருந்தாக்குமே மரீஜி தொடங்கின சப்த ரிஷிகள் எல்லாம் உண்டாயிருக்கு. அப்படி இருக்கிற பிரம்மாவையாக்கும் அவா எல்லாரும் போய் சரணடைஞ்சா. 27வது ஸ்லோகம். கிண்ணரை சித்த கந்தர்வை சாரணோரக பன்னகை சித்த கந்தர்வைஹி சாரண உரக பன்னகைஹி துஷ்டுவோர்பயபீதாஸ்தே தேவதேவம் ஜகத்குரும். கிண்ணறர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், உரகங்கள், பன்னகங்கள் இப்படி இருக்கிறவா எல்லாரும் அந்த பிரம்மாவை சேவிக்கிறவாளாக்கும். ஜகத்குருவான பிரம்மாவை தேவர்களோடெல்லாம் தேவனை பயந்து போன அந்த தேவர்கள் எல்லாம் ஸ்துதிச்சா. 28வது ஸ்லோகம். தாதா கிமேதத் அகிலார்த்திஹராம்புஜன்ம ஜன்மாபிவீக்ஷ்ய நதயாம் குருஷே சுரான்யத் சம்பீடிதான் ரணஜிதான் அசுராதிபேன ஸ்தானச்யுதான் கிரிகுஹா கிருத சந்நிவாசான். அசுர அதிபனாயிருக்கிற மகிஷாசுரன் அந்த அசுரன் எங்களையெல்லாம் தோக்கடிச்சு இப்போ தேவலோகத்துல உக்காந்துட்டு இருக்கான். அந்த அசுரன் கிட்ட தோத்து நாங்களெல்லாம் தளர்ந்து போய் அந்த தேவலோகத்திலேந்து ஓடி கிரி குகைகளில மலைகளிலையும் மலைகளுக்குள்ள இருக்கிற குகைகளிலையும் நாங்களெல்லாம் இப்படி ஒளிஞ்சு வசிக்கிறோம். தேவர்களான எங்களோட அவஸ்தைய பார்த்துட்டு எல்லா சங்கடங்களும் இல்லாம பண்ற தாமரப்பூவிலேந்து உல்பவிச்ச இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுற பிரம்மாவே, நீங்கள் எதனால எங்க கிட்ட கருணை காட்டல? எங்களை காப்பாத்துறதுக்கு துணியாத்தது எதனாலேயாக்கும்? 29வது ஸ்லோகம். புத்ரம் பிதா கிமபராதசதை சமேதான் சந்தியஜ்யலோபரஹித
കുരുദേതി ദുഃഖാൻ യസ്ത്വം സുരാംസ്തവ പദാംബുജഭക്തിയുക്താൻ ദൈത്യാർദിതാംശ്ച കൃപണാൻ യദുപേക്ഷസേദ്യ. 100 தவறுகள் செஞ்சானாலும் ரொம்ப ரொம்ப ஆபத்துல இருக்கிற புத்திரர்களை கருணை இல்லாம கைவிட முடியுமா? ஒரு அப்பாவுக்கு உங்களோட பாதத்தை சரணாகதி அடைஞ்சிருக்கிற பக்தர்களா இருக்கிற அசுரர்களால துரோகம் செய்யப்பட்ட துக்கம் அனுபவிக்கிற இந்த தேவர்களை நீங்கள் இப்போ உபேட்சிக்கிறது எதனாலேயாக்கும்? 30வது ஸ்லோகம். அமர புவன ராஜ்யம் தேன புக்தம் நிதாந்தம் மகஹவிரபியோக்யம் பிராமணைராததாதி. மகஹவிஹி அபியோக்யம் பிராமணைஹி ஆததாதி. சுரதருவர புஷ்பம் சேவதே சௌ துராத்மா சேவதே அசௌ துராத்மா ஜலநிதி நிதி பூதாம் காமசௌ சேவதே தாம் காம் அசௌ சேவதே தாம். அமர புவன ராஜ்யம், தேவர்களோடு தேவர்கள் பரிக்கிற அந்த ராஜ்யமாயிருக்கிற தேவலோகம் முழுவன் இப்போ அந்த அசுரனாக்கும் ஆட்சி பண்றான். பிராமணர்கள் யாகம் பண்ற அந்த யாக அம்சம் தேவர்களுக்கு கொடுக்காதக்கு தேவர்களுக்கு வந்து சேர வேண்டின அந்த யாக அம்சம் கூடியும் இப்போ அந்த அசுரனாக்கும் ஸ்வீகரிக்கிறான். பிராமணர்கள் யாகம் பண்ணி அந்த யாகத்திலேந்து தேவர்களுக்கு கொடுக்கிற அந்த ஹவிசு அதாக்கும் தேவர்களோடு சாப்பாடு. இப்ப எங்களுக்கு அந்த சாப்பாடே இல்லாம போயிடுத்து. அதெல்லாம் இப்ப அசுரனாக்கும் சாப்பிடுறான். கல்ப விருட்சத்துல பூக்கள் நிறைய பூக்கிறது. அந்த பூவெல்லாம் இப்போ உபயோகிக்கிறதும் அந்த அசுரனாக்கும். பால்கடலிலேந்து கிடைச்ச காமதேனுவ அசுரன் தன்னோட கூட கூட்டிட்டு போயிட்டு இப்போ அசுரனாக்கும் அந்த காமதேனுவ காமதேனூட்டு கிடைக்கிற பொருள்கள் எல்லாம் யூஸ் பண்றான். தேவர்கள் அவளோட சங்கடங்களை பிரம்மா கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆறு ஆறிட்ட பேசுறா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் வரத்தையும் கவனமா அதை கவனிச்சுட்டு வேணும் ஸ்லோகங்களுக்குள்ள போகிறதுக்கு. இல்லைன்னா அர்த்தம் புரியாது.